வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. இந்த ஆளு தானடா வசந்த் ஃபேமிலிக்கு ஆப்போசிட்டான ஆளு. டேய் லாஸ்ட் வீக் கூட போய் வெறுப்பேற்றிட்டு வந்தானுங்களே இந்த ஆளை தான்டா, இந்த லுங்கிலாம் கட்டிட்டு போயிட்டு. டேய் அப்படி அவனுங்க கடுப்பேற்றிருக்கானுங்க அப்படின்னா அந்த ஆளு இந்நேரம் கேஸ் கொடுத்துருக்கணும், இல்லை இவனுங்களை பழி வாங்க நினச்சிருக்கணும். அதை விட்டுட்டு பொண்ணு கேட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஐயோ அதுவும் கடைக்குட்டி பாவம் ஜாலியாகவே இருந்து பழகிட்டா. அவளுக்கு கல்யாணம்ன்ற பேச்சு எடுத்தது எனக்கு ஷாக்காக இருக்கு. அதுலேயும் இந்த ஆள் வந்து பொண்ணு கேட்குறாரா, அது அதை விட ஷாக்காக இருக்கே. பசங்களா நீங்களாம் டாக்டர்ஸ் தானே? ஆமாம் பாட்டி. அதில் உங்களுக்கு என்ன இப்போ டவுட் வந்துச்சு? நீங்கள் அன்பழகியோட பாட்டி தானே? நான் அன்பழகியோட பாட்டி தான். தாலி பிரிச்சு கோக்குறாங்கன்னொன்னே மனசு கேட்காம வந்தேன். வரல என்ன பிள்ளைங்க விட மாட்டேன்ருச்சு. அதனால சரி பேத்தியும் பேரனையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவோமேனு வந்தேன். பாட்டி இந்த ஆளு ரொம்ப வில்லங்கமானவரோ, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஏன் பாட்டி இவர் நம்ம வீட்டில் இப்போ பொண்ணு கேட்டு வந்திருக்காரு? பாப்பா பாவம்ல, அவன் என்ன பண்ணுவான் அந்த வீட்டுக்கு போயிட்டு? டேய் தம்பி நீங்களாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி படிச்சு டாக்டர் ஆனீங்கன்னு தெரியல. தைரியம் இல்லாமல் தைரியம் வேணும்டா, எல்லாத்துக்கும் தைரியம் வேணும். புரியல பாட்டி என்ன சொல்றீங்க? ஏம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ பாட்டி என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? நான் தான் இவ புருஷன், இதோ பின்னாடி நிற்கிது பாருங்க, அதை என் பொண்ணு. ஓ புள்ளைய பெத்தாச்சா? பாட்டி ஏதோ சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? தம்பி கண்டுபிடிச்சிட்டானே பாட்டி ஏதோ சொல்ல வரேன்னு. பரவாயில்ல தம்பி ஷார்ப்பு தானே. தேங்க்ஸ் பாட்டி. இங்கே பாருடா தம்பி, ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்குறோம் இல்லை நம்மளே ஒரு பிள்ளைய கட்டிட்டு வந்திருக்கோம். நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளை ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கும்ன்றதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். ஒரு வீட்டில் மாமியார் மாமனார்ன்றவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க. முன்ன பின்ன கோவக்காரங்களாக தான் இருப்பாங்க. எங்கள் காலத்துலலாம் எங்கள் மாமியார் என்ன அம்மாவும் கொடுமை பண்ணும், அவ்வளோ வேலை வாங்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நான் ஆசர மாட்டேனே. ஐயோ என்ன அப்படி பண்ணுறாங்கன்னு வாழாமலாம் வந்துட்டேன். அந்த கேள்வியையும் எழுத்து நின்று வாழ்ந்துட்டு தானே கிடந்தேன். ஒரு கட்டத்தில் அமைதியாகிடுச்சு, பேசி பேசி என்ன பேசுறதுனே தெரியாமல். இப்போ நான் சொல்கிற கதை கூட அந்த காலத்து கதை. அப்போ நாங்களாம் அமைதியாக இருந்தோம். எங்கள் மாமியாரெல்லாம் திருத்துறதுக்கு எங்களுக்கு வருஷ கணக்காச்சு. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைவெல்லாம் போய் தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்போவே உடனே அதுக்கான பிரச்சனையை தீர்த்துடுதுங்க. புரியல பாட்டி என்ன சொல்ல வரீங்கன்னு. இந்த வீட்டில் இருக்கிற 4 பிள்ளைங்களுமே தங்கம் தான். அதுலேயும் இந்த கடைசி குட்டி இருக்கா பாரு, அவள் ரொம்ப தங்கம். யார் மனசையும் அவள் கஷ்டப்படுத்த மாட்டா. ஆனால் எல்லார் மனசுலையும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்றத சரியாக சொல்லிவிடுவா. ஆமாம் பாட்டி, எல்லாருமே என்ன நினைக்கிறோன்றத கரெக்டாக அவள் சொல்லிடுவா. ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கும் தான். பிரச்சனை இல்லாத வீடு எந்த வீடு? நம்ம போய் வாழறதுல தான் அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக போதா இல்லை அந்த பிரச்சனையை நம்ம கம்மியாக்க போகிறோமான்றதே இருக்கு. இப்போ சொன்ன பாரு, ஒரு வீட்டில் மாமனார் மாமியார்ன்றவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க. நம்ம தான் போய் குடும்பத்தை நடத்தணும், குடும்பத்தை எடுத்துக்கணும்னு. ஆனால் இப்போ பொண்ணு கேட்குற வீடு அந்த மாதிரி வீடு கிடையாது. அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கெட்ட பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆளால் தான் வந்துச்சு. அதுவும் அந்த ஆள் பண்ணதுதான் தப்புன்ற மாதிரி தான் இன்னும் எல்லார் கண் பார்வையிலும் இருக்குது. அந்த ஆள் கட்டிக்கிட்ட பொண்ணு அந்த ஆளை விட்டு ஓடி போயிருக்குன்ற நம்பிக்கை எங்கள் யாருக்கும் வந்தது கிடையாது இது வரைக்கும். மற்றபடி குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டில் அந்த ஆளுக்கு அமைச்ச பொண்டாட்டி இருக்கு பாரு, அது தங்கம். அடுத்தது பெத்த 2 பிள்ளையும் அதை விட தங்கம். அந்த வீட்டில் அவன் நாத்தனாருக்கு பிறந்த பொண்ணை தான் முத பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நாத்தனாரு அதே மாதிரியே வீணா போனவதான். ஆனால் அவள் பெத்த பொண்ணும் தங்கம். நீயே சொல்லு, இத்தனை பேர் அந்த வீட்டில் நல்ல குணத்தில் இருக்கும்போது நல்லா இல்லாத ஒருத்தர் நினச்சா நம்ம வாழ்க்கையா கொடுக்கறதா கொடுக்க வேணாமான்றதை யோசிக்கணும். கரெக்டு தான் பாட்டி, ஆனால் அந்த ஆளு ரொம்ப மோசமான கேரக்டர் இல்லை தம்பி. நீ சொல்றதெல்லாம் அந்த காலம். குடும்பத்தில் இருக்கிறவங்களை பொறுத்து தான் பொண்ணு கொடுக்கணும். ஐயோ நம்ம பொண்ணு போய் என்ன பண்ணுவா அப்படின்லாம் யோசிக்கணும். ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைவெல்லாம் தெளிவாக இருக்குதுவோ. திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன். இந்த காலத்தில் பிள்ளைங்க தெளிவாக இருக்குதுங்க. போய் எப்படி வாழணுன்றது அதுவளுக்கே தெரியும். நான் என்ன சொல்கிறேன், அதையும் தாண்டி நம்ம வீட்டு பொண்ணு இன்னும் தெளிவானவ. போய் எப்படி வாழணுன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புருஷன் நல்லா அமைஞ்சாலே போதும்னு இருக்கு. அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டில் 2 பசங்களுமே நல்ல பசங்க தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஆளை நம்பியா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். எல்லாம் சரிதான் பாட்டி. ஆனால் இப்போ தான் வீட்டில் 2 கல்யாணம் வச்சிருக்கல. இப்போ திருப்புன்னு வந்து இவர் பொண்ணு கேட்குறாரு. இவங்களாம் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அதுவும் இந்த ஆளா படி ஏறி வந்து பொண்ணு கேட்டதெல்லாம் எனக்கு ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு தான் தோணுது. ஆமா 2 கல்யாணம் வச்சிருக்கேன் தான், பிரச்சனை பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த ஆள் சொன்ன பதில கேட்டியா, முடிவு பண்ணி வச்சுக்கோன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு நீ கேட்டினா இப்ப கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு பொண்ணு கேட்கலையே, முடிவு பண்ணி வச்சுக்கலாம் தானே கேட்கறாரு. இப்போ இவங்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க பாட்டி? முடிவு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கலாம், யோசிக்காத அளவுக்கு இருக்கலாம். பாப்போம். யாரும் சொல்லவே மாட்டீங்க, நீங்களே என்னதான் பேசுறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது தெரியுமா? நந்து தங்கம் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, பேசுறேன் அம்மா உன்கிட்ட. ஏதோ நீங்க அப்செட்டா இருக்கீங்க, அதனால நான் அமைதியா இருக்கேன்னா. தங்க பிள்ளை சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டாலே இப்படிதான் இருக்கணும் பிள்ளைண்ணா. அண்ணா எனக்கு தெரியாது இவர் வர்ற விஷயம். இல்லைன்னா நான் வந்தவொடனே உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பேன், பேசியிருப்பேன். எங்கள்கிட்ட சொல்லாம தான் வந்திருக்காரு.
ஏமா இப்பதான் வீட்டில் 2 கல்யாணம் வச்சிருக்கோம். அந்த கல்யாண பேச்சே இப்பதான் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள அடுத்தவள பொண்ணு கேட்கறது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கீங்க, கல்யாணம் நடக்க போகுது, அதெல்லாம் சரிதான். நான் தப்பு சொல்லலையே. நான் தப்புன்னு எந்த விதத்துலயும் சொல்லல. ஆனா இப்ப நான் சொன்ன பதில நீங்க கேட்டீங்களா? பொண்ணு கேட்டு முடிவு பண்ணி வச்சுக்கலாம்னு வந்திருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா 2 கல்யாணம் வைக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த 2 கல்யாணத்துல நிறைய பேர் வருவாங்க போவாங்க. உங்க பொண்ணு வேற காலேஜ் படிப்பு இப்பதான் முடிச்சதுன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்துல கல்யாணத்துல யாராவது அந்த பிள்ளைய பொண்ணு கேட்டுட்டா நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. அதனாலதான் முன்கூட்டியே கேட்டு வச்சு போன வந்திருக்கோம். என்னப்பா தர்மலிங்கம், பொண்ணை பெத்தவரே சும்மா நிக்கிறீங்க? ஏன்பா தம்பி, தர்மலிங்கத்தோட வாரிசு வசந்த், நீ சொல்லலாம்ல உன் தங்கச்சியை தரியா தரலையான்னு. இந்த வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி தர்மலிங்கத்தோட வாரிசு நான் தான், என் தங்கச்சி மட்டும்தான் வைஷு அப்படின்ற பேச்செல்லாம் நாங்கள் பேசுனது கிடையாது. எப்போவுமே தர்மலிங்கத்தோட அண்ணன் காசுலிங்கம் தான், என்னோட அண்ணன் அஸ்வின் தான். இந்த வீட்டில் எல்லாரோட முடிவும் ஒன்றா சேர்ந்து தான் நாங்கள் எடுப்போமே தவிர அவங்கவுங்க குடும்பத்துக்கான முடிவை அவங்கவுங்க எடுத்தது கிடையாது. அதனால பேசுகிற ஃபர்ஸ்ட் பேச்சில் பிரித்து பேசாதீங்கன்னு முடிவு தானே கேட்டிருக்கீங்க, சொல்லுவாங்க. சரியான பதில் தான், ரொம்ப சரியான பதில் தான். தப்பு சொல்ல முடியாதுதான். நீ சொன்ன பதில நான் ஏத்துக்கிறேன். இது கூட்டு குடும்பமா தான் இருக்கீங்க, நீங்க எல்லாரும் யோசிச்சுதான் பதில் சொல்லுவீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல யோசிக்கிறதுக்கு டைம் வேணா சொல்லுங்க, டைம் கொடுத்துருவோம். ஆனா யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க, நான் காத்திருக்கேன். டேய் ஸ்ரீ, மார்னிங் என்கிட்ட பேசுனியே, கிருஷ்ணாவுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், அந்த விஷயமா உங்ககிட்ட பேசணுன்னு. யார் அந்த பொண்ணு, நீ சொல்லு. அஸ்வின், நான் உங்ககிட்ட பேசலாம் தாண்டா 2 டேஸ் முன்னாடியே கால் பண்ணேன். நீ பிஸியாக இருக்கேன்னு சொன்னியா, அதனால தான் எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. வீட்டில் பொண்ணுலாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அம்மாவோட விருப்பம் சொன்னாங்க. இந்த மாதிரி வைஷு கிருஷ்ணாவுக்கு கரெக்டாக இருப்பா, அதனால அவளை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும், நம்ம வீட்டுக்கு அவள் மருமகளாக வர்றது தான் கரெக்டு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எங்களுக்கும் அந்த பதில் ஓகேன்னு தான் தோணுச்சு. வைஷு கிருஷ்ணாவுக்கு பொருத்தமாக இருப்பா, ஆனால் குடும்ப பகலாம் இருக்குன்றதுனால தான் யோசிச்சுட்டு தயங்கிட்டு இருந்தோம். அப்போது வேணாம் சரி வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, இப்போ வந்திருக்காங்க. மார்னிங் உங்ககிட்ட சொல்ல வந்தது வைஷுவை பற்றி தான். எங்கள் எல்லாருக்கும் வைஷுவை கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தான் விருப்பம். உங்ககிட்ட இதை பற்றி நானே பொறுமையாக பேசலான் தான் இருந்தேன், ஆனால் அப்பா வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. என்ன எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம்? பெரியசாமி ஐயா, நீங்க பேசாம இருக்கீங்க. என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு பளிச்சுன்னு சொன்னீங்கன்னா பதில கேட்டுட்டு நானும் கிளம்புவேன். நீங்க எந்த பதில் சொன்னாலும் நான் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கேன். என்ன ஐயா, பஞ்சாயத்து சொல்றதெல்லாம் மறந்துட்டீங்களா? என் வாழ்க்கையில, என் கடந்த கால வாழ்க்கையில சொல்றேன். அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது யோசிக்கவே இல்லை. யோசிக்காம தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. வாழ்க்கை கூட நாசமா போச்சு, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சது, அதுல நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அப்படிலாம் பஞ்சாயத்து பட்டு பட்டுன்னு சொன்ன பெரியசாமி ஐயாவா இப்போ முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. டேய், அவர் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு என்னவோ யோசனையாக தான் இருக்குது. அவர் பேசுகிற பேச்சை பார்த்தா பொண்ணு கேட்க வந்த மாதிரியே தோணுது, குடும்பத்தையே பழிவாங்க வந்த மாதிரி தோணலை. ஆனால் அந்த வீட்டில் கிருஷ்ணா நல்லவன், ஸ்ரீ நல்லவன், ரோஷினி நல்லவன், அதையும் தாண்டி வசுமதி அத்தை அதை விட நல்லவங்க. இந்த ஆள் மட்டும்தான் ஃப்ராடு. ஆனால் இப்போ ஏன் பொண்ணு கேட்டு வந்தாருன்னு தான் எனக்கு லாஜிக் இடிக்குது. என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், குடும்பமே பயந்து போய் பாக்குற மாதிரில இருக்கு. அவ்வளவு பயமா என் வீட்டுக்கு பொண்ணு அனுப்புறதுக்கு? பொண்ணை பெற்ற தர்மலிங்கம் பதில் சொல்ல மாட்டாரு போலயே. காசுலிங்கமும் பெரியசாமி ஐயாவும் தான் பதில் சொல்லணும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த குடும்ப வழக்கம் அப்படிதான்ற மாதிரி தானே பேசுறீங்க. பதில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் கேட்கறது? ஏமா பொண்ணு கேட்கணும்னு நீனும் மனசார நினைச்சு அந்த குடும்பத்துல? ஆமாம் ஐயா, பொண்ணு கேட்கணும்னு நான் தான் விருப்பப்பட்டேன். என்னோட விருப்பம் தான் இது. அதுக்கப்புறம் தான் அவர் கூட கேட்க வந்திருக்காரு. ஆனால் கிருஷ்ணாவுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணுன்னு பார்க்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு வைஷுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சு. வைஷுவை தடவை பார்த்தப்பவே எனக்கு பிடிச்சி போச்சு. இந்த குடும்பத்தில் இருக்கிற பகையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் பொண்ணு தருவீங்களான்னு தெரியல, அதனால தான் யோசனையிலே இருந்தேன். தாத்தா, என் தம்பிக்கு உங்கள் வீட்டு பேத்தி கொடுத்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக பார்த்துப்பான். அவன் எந்த குறையும் வைக்க மாட்டான். நீங்கள் பழசெல்லாம் நினச்சி யோசிக்க தேவையில்ல. எங்களுக்காக பொண்ணு கொடுங்க. எங்களுக்கு வைஷுவை கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் விருப்பம். உங்ககிட்ட அப்பா பொண்ணு கேட்டாரு, இப்போ நானும் கேட்குறேன். எங்கள் வீட்டுக்கு உங்கள் பொண்ணை தருவீங்களா? அதான் என் பையன் பொண்டாட்டி எல்லாரும் கேட்டுட்டாங்களே. முடிவு இதுக்கப்புறம் நீங்க சொன்னா நல்லா இருக்கும். உங்களை பொறுத்த அளவுக்கு நான் அயோக்கியனாவே இருந்தா போறேன். அயோக்கியனை நம்பி பொண்ணு தர தேவையில்ல. என் பையன் நல்லவன் தானே, என் குடும்பமே நல்ல குடும்பம் தானே. குடும்பத்தை நம்பி கொடுங்க, மாப்பிள்ளைய நம்பி கொடுங்க. அவ்வளோ தைரியம் இல்லாமலா உங்க பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? ஏன் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையில வாழ சொல்லிதான் வளர்த்துருக்கீங்களா பொண்ணை? பிரச்சனையோட இருக்கிற வாழ்க்கைய சரி பண்றதுக்கு கூட உங்க பொண்ணுக்கு நீங்க சொல்லி தரலையா? அண்ணங்காரன் போலீஸ் ஆகி ஊரையே கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காப்ல. இந்த ஊர்ல இப்படி ஒரு போலீஸ் ஆபீசர் வந்ததை நினைச்சு ஊரே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கு. பெரியசாமி ஐயாவோட பசங்க அதை விட கொடி கட்டி பறந்தவங்க, வேற பசங்க அதை விட கொடி கட்டி பறக்கிறானுங்க. ஒருத்தன் போலீஸ், ஒருத்தன் டாக்டர், அதுக்கு மேல தத்தெடுத்த ஒரு பையன், அதுக்கு மேல பெரிய டாக்டர் சிட்டில. இப்படிலாம் இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை புள்ளிய தைரியம் இல்லாமல வளர்த்து வச்சிருக்கீங்க இந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. அப்படி என்ன உங்களுக்கு பயம்? அப்படியே நான் அயோக்கியனாவே இருந்த போறேனே, என் வீட்டுல வந்து வாழறதுக்கு உங்க பொண்ணுக்கு தைரியம் இல்லையா என்ன?
எங்க பொண்ணை நாங்க தைரியம் இல்லாமலாம் வளர்த்து வச்சிருக்கணும். உங்களுக்கு யாரையா சொன்னா? எங்க பொண்ணு தைரியத்துக்கு பேர் போனவ. தைரியம் எல்லாம் அவளுக்கு எந்த விதத்திலயும் குறைச்சல் கிடையாது. இந்த வீட்டுல பசங்க பொண்ணுலாம் நாங்க பிரிச்சு பார்த்து வளர்த்தது கிடையாது. பசங்களுக்கு தான் தைரியம் இருக்கணும், பொண்ணுக்கு தைரியம் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்க வளர்க்கல. எங்க பொண்ணு பையனை காட்டியும் ஒரு படி தைரியமா தான் இருப்பா. அது எங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்ன காசுலிங்கம் பொண்ணு கொடுக்க யோசிக்கிறீங்க? தைரியமான பொண்ணு தானே, அனுப்புங்க. தாத்தா எந்த முடிவாக இருந்தாலும் தைரியமாக எடுங்க, பார்த்துக்கலாம். தோ உங்க பெரிய பேரன் தான் சொல்லிட்டாப்லையே, முடிவு எடுங்கன்னு. எடுத்துருங்க, கேட்டுடுறோம் நாங்களும். தம்பி முடிவெடுக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. நான் தான் சொன்னனே 2 கல்யாணம் இருக்குன்னு. கல்யாணத்தை முடிச்சிட்டு வேணா பேசிப்போம். ஆமா, நீங்க சொல்ற காரணம் தவிர்க்கிறதுக்கான காரணம், முடிவு கிடையாது. புரியுதா? நீங்க முடிவு சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன் 1 வருஷம் கழிச்சு கூட கல்யாணத்தை வச்சுப்போம், அதுல எந்த குறையும் கிடையாது. எனக்கு தேவை முடிவு மட்டும்தான். ஏன் உங்க பெரிய பேத்திக்கு பிறந்தப்ப முடிவு பண்ண கல்யாணம், இப்பதானே அவ கல்யாணம் பண்ணிக்கிறா. முடிவு பண்ணி வச்ச இந்த வருஷத்துல வேற யாரும் உங்களை படியேறி பொண்ணு கேட்க வரல. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளன்னு ஊருக்கே தெரியும். அப்படி இருந்தவங்க இப்பதான் கல்யாணமே பண்ணிக்க போறாங்க. அதுல எதுவும் குறை கிடையாது. அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். இப்போ உங்க பேத்திக்கு கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பொண்ணு கேட்கறேன். குழந்தையா இருக்கிற பொண்ணு நான் பொண்ணு கேட்கல. எனக்கு தேவை முடிவு. பொண்ணு எனக்கு தான் தருவேன்னு சொல்லிடுங்க, நான் முடிவா இருந்துக்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி 6 மாதம் 1 வருஷம் எப்போ வேணாலும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இந்த 2 கல்யாணத்துக்கும் இப்போ நாங்கள் பொண்ணு கேட்குற கல்யாணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் பொண்ணு தரேன்னு சொல்லுங்கள், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அப்பா சொல்கிற மாதிரி கல்யாண வீடு 4 பேர் வருவாங்க போவாங்க. வயசு பொண்ணு காலேஜும் முடிச்சிட்டா. யாராவது பொண்ணு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. இப்போ எங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா முடிவு பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ ஓகேவோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். பெரிய நாயகி, முடிவு எடுத்துறவா? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுதுங்க. முடிவை சொல்லுங்க, பாத்துக்கலாம். என்னப்பா எங்களை பார்க்குறீங்க? நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான். பொண்ணை பெத்தவனு நான் தனியா எதுவும் யோசிச்சது இல்லப்பா. அண்ணனும் நீங்களும் எடுக்கிற முடிவு தான். எந்த முடிவா இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான். நம்ம வீட்டு பொண்ணு தைரியத்துக்கு எந்த விதத்துலையும் குறைச்சல் இல்லை தாத்தா. நீங்கள் முடிவெடுங்க, பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயம் பிரச்சனையாக தான் தாத்தா இருக்கும். அந்த பிரச்சனைக்கு நம்ம வீட்டு பொண்ணால் முடிவு கிடைக்கும் அப்படின்னா நம்ம தைரியமாக முடிவெடுக்கலாம் தாத்தா. நீங்கள் முடிவெடுங்க. நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது தாத்தா. எனக்கு சம்மதம். என் தங்கச்சி தைரியத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெரிய நாயகி, இங்க எடுத்துட்டு வரேங்க. நான் காத்திருக்கேன் ஐயா. அம்மா வரட்டும். என்னம்மா பொண்ணு கேட்குற முடிவோடையா வந்திருந்தீங்க? அம்மா மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மாமா வந்து கேட்பாருன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. தைரியம் இல்லாத பார்வை வைஷுவை பார்க்காதீங்க அத்தை. அவள் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவ, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவ, ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சு வளர்ந்தவன். இந்த வீட்டு கடைக்குட்டின்னு அவளை ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் எல்லாரோட மனசும் அவளுக்கு புரியும். எல்லாரையும் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு தெரியும். ஒரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியும். அதனால தாத்தா முடிவு எடுக்கட்டும் அத்தை, பார்த்துக்கலாம். நீங்கள் கலங்காதீங்க. என்னங்க பொசுக்குன்னு வந்து பொண்ணு கேட்டுவிட்டாரு. பொல்லாதவராச்சே. இந்த வீட்டுக்கு பொண்ணை கட்டி கொடுக்கணுமா? ஏண்டி, அந்த ஆள் மட்டும்தான் அப்படி? குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சொக்க தங்கம். இதோ இப்போ பொண்ணு கேட்கறாங்கல்ல அந்த பையனுக்கு, அந்த பையன் அதுக்கும் மேல நல்ல குணம். நானே பார்த்துருக்கேன், 2-3 தடவை அவன்கிட்ட பேசியிருக்கேன். அவ்வளோ அழகா பேசுவான். மரியாதைனா அப்படி ஒரு மரியாதை கொடுப்பான். நல்ல பையன் தான். குடும்பத்துல ஒருத்தவங்க எப்படி இருக்குன்றதுக்காக குடும்பத்தையும் நம்ம ஒதுக்கிட முடியுமா? என்னண்ணா இப்பதான் 2 கல்யாணம் பண்ண போறோம், திடீர்னு வந்து இவர் என்னவோ பொண்ணு கேட்கறாரு. அன்பு, அவர் பொண்ணு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. கல்யாண வீடு, எல்லாரும் வருவாங்க போவாங்க. அவ வயசு பொண்ணு, காலேஜ் முடிச்சிட்டா. அதனால கல்யாணத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர்றவங்க போறவங்க யாராவது அவளை பொண்ணு கேட்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால முன்னாடியே கேட்டுன்றதுக்காக வந்திருக்காரு. அண்ணா எனக்கு என்னவோ வேணான்னு தானே தோணுது. வைஷுவை அங்கே அனுப்ப எனக்கும் விருப்பம்ல. மாம்சே உனக்கு என்ன தோணுது? ஐயா அந்த ஆள் ஒரு கிரிமினல்யா. அந்த வீட்டுக்கா பொண்ணு அனுப்பணும்? அதுவும் நம்ம கடைக்குட்டி எவ்வளோ சந்தோஷமாக அங்கே சுற்றிட்டு கிடப்பா. அவளுக்கு கல்யாண பேச்சு எடுத்தது எனக்கே கஷ்டமாக இருக்குது. நீங்க எல்லாரும் பேசுறது நியாயம்தான், நான் தப்புன்னு சொல்லல. ஆனா ஒரு பொண்ணுன்றவ பிறந்து வளர்ந்து ஒரு சுச்சுவேஷன்ல இன்னொரு வீட்டுக்கு போறவ தான். இப்ப அக்ஷயா கல்யாணம் பண்ண போறாங்க, வசந்துக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. அடுத்தது நம்ம வைஷுவை பத்தி யோசிக்க தானே போறோம். நீங்களே சொல்லுங்களேன். வைஷுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆசை என்னவா இருக்கும்? இந்த ஊர்லயே ஒரு மாப்பிள்ளை பார்த்தா நல்லா இருக்கும். இதோ அக்ஷயா இங்கே இருக்கா, வசந்தும் வீட்டுல இருக்கான், அஸ்வினும் வீட்டுல இருக்கான். இதோ என் தங்கச்சியை முதற்கொண்டு எடுத்துக்கோங்க. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடம் உள்ளூரா இருக்கணும். இதோ நினைச்ச நேரத்துக்கு போய் அவளை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு தானே நானும் ஆசைப்பட்டேன். யாக்ஷியா, வைஷுவோட தைரியத்துல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படிலாம் எனக்கு சந்தேகம் இல்லை மாம்சு. அவள் இருந்துப்பா. கிருஷ்ணாவும் நல்ல பையன்தான், அதில் எந்த தப்பும் நான் சொல்லலை. ஆனால் அந்த ஆள் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னுல இவ்வளோ நாளாக கருவம் கட்டிக்கிட்டு இருந்தாரு. அண்ணா என் மனசுக்கு வேணான்னு தானே தோணுது. வேணாண்ணா. ஆமாண்ணா, எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கும் பயமா தான் இருக்கு. என்னண்ணா நம்ம கடைக்குட்டி எவ்வளவு சந்தோஷமா சுத்திட்டு கிடந்தது, அந்த ஆளு தான் மோசமானவரே. அந்த வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவோம்? நீங்க எல்லாரும் திரும்ப திரும்ப அந்த ஆளை வச்சு மட்டும்தான் யோசிக்கிறீங்க.
நான் அந்த பையனை வச்சு யோசிக்கிறேன், அவங்க அண்ணனை வச்சு யோசிக்கிறேன், அவங்க அண்ணியை வச்சு யோசிக்கிறேன், அவங்க அம்மாவை வச்சு யோசிக்கிறேன். இவ்வளோ பேரை தாண்டியா இந்த ஆளால பிரச்சனை வந்துட போகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எல்லாத்தையும் விடுங்க. அவங்கெல்லாம் நம்ம பொண்ணுக்கு ஆதரவாக இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டம். நம்ம பொண்ணு தைரியத்து மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. அந்த வீட்டுக்கு அனுப்புனா நம்ம பொண்ணால் கூட அந்த குடும்பம் திருந்திட்டு போட்டுமே. மகா, அந்த ஆள் உன் விஷயத்தில் நடந்துக்கிட்ட மாதிரிலாம் கிருஷ்ணா விஷயத்தில் நடந்துக்க மாட்டார். ஊருக்கே தெரியும், ஸ்ரீயை விட கிருஷ்ணா தான் அந்த ஆளுக்கு முக்கியம். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணாவுக்காக பொண்ணு கேட்டு படியேறி வந்திருக்காரு. கண்டிப்பாக கிருஷ்ணாவோட ஆசைக்காக தான் வந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணாவுக்கு வைஷுவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா மாம்ஸ் நினைக்கிறேன். கிருஷ்ணாவுக்கு வைஷுவை பிடிச்சதுனால தான் ஒருவேளை குடும்பமே பொண்ணு கேட்குதோ. எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது. ஆனால் கிருஷ்ணா நடுவில் வேற மாதிரி இருந்தார்ல. அக்ஷயா, அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன். அது கிருஷ்ணாவா பண்ண தப்பு கிடையாது, கிருஷ்ணாவுக்கே தெரியாமல் நடந்த தப்பு. அதை பற்றி நானும் அஸ்வினுமே ஒரு நாள் விசாரித்தோம். நீ அமைதியாக இரு, இதை பற்றி இப்போ பேச தேவையில்ல. எதுவாக இருந்தாலும் தாத்தா முடிவு எடுக்கட்டும், பார்த்துக்கலாம். ம். உங்கள் வீட்டுக்கு மருமகள் ஆக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம். வெத்தலை பார்த்து தாம்பளத்தை வாங்கிக்கோங்க. இதை நான் முடிவாகவே சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எப்படியும் நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நானும் ரெடியாக தான் வந்திருக்கேன். ஸ்ரீ, காரில் அப்பா தட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை எடுத்துகிட்டு வாடா. உண்மையாகவே உங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதமா? எங்கள் பேத்தியை நாங்கள் நல்ல தைரியமாக தாம்மா வளர்த்துருக்கோம். அதையும் தாண்டி உன் குணம் எங்களுக்கு தெரியும். உனக்காக அந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்புறதுக்கு எங்களுக்கு சம்மதம். ரொம்ப சந்தோஷமா. என்னப்பா, உங்களுக்குலாம் சந்தோஷம் இல்லையா? மாமா, சொல்லு மருமகனே. எப்படியும் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீயும் எனக்கு மருமக முறை தானே வர. அதனால சொல்லுப்பா மருமகனே. ஏன் மாமா, அதுக்கு முன்னாடி எல்லாரும் மகாவை உங்க பொண்ணா நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணை கட்டினாலும் உங்களுக்கு நான் மருமக முறை தானே வரேன். அப்படி இருக்கிற பட்சத்துல நான் உங்களை மாமான்னு அந்த முறையில தான் கூப்பிடுறேன். கூப்பிடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த முறையை வச்சு கூப்பிட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு சந்தோஷம்தான். மா, உங்களுக்காக தான் நாங்கள் பொண்ணு கொடுக்குறோம். கண்டிப்பாக என் மருமகளை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன்ப்பா. எந்த குறையும் அவளுக்கு வராது. அவளுக்கு இப்போதான் எக்ஸாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறமும் அவள் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு என்னப்பா, நம்ம வீட்டுக்கு வந்தாலும் படிக்கலாம், அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. ரோஷினியும் கல்யாணத்துக்கு அப்புறம் படித்தா பிஸ்னஸ் பண்ணா எல்லாமே பண்ணிக்கிட்டு தானே இருக்கா. அதனால நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகளை மட்டும் இல்லாமல் மகளாவும் அவள் விருப்பத்துக்கு எல்லாத்தையும் பண்ணலாம். தாத்தா, கல்யாணம் எப்போ பண்ணலான்னு யோசிக்கிறீங்க? ஆமாமா, தெளிவான கேள்விதான் வசந்த். நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்டுட்ட, அதையும் கையோட சொல்லிடுங்க. எங்க பேர பசங்க எல்லாம் தெளிவாதான்ப்பா வளர்ந்துருக்கு. அதனால எதுவும் பிரச்சனை கிடையாது. கல்யாணம் இப்போதைக்கு வைக்க முடியாது. ஏன்னா அக்ஷயா கல்யாணம், வசந்த் கல்யாணம் ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல கல்யாணம் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுவே எங்களுக்கு விருப்பம் கிடையாது ஒரே மேடையில ரெண்டு கல்யாணம் நடத்துறதுக்கு. முகூர்த்தம் மட்டும் மாத்தி மாத்தி வைக்கலாம்னு இருக்கோம். அதனால மூணாவது கல்யாணமா வைஷு கல்யாணத்தை வைக்க முடியாது. அதான் அவன் சொன்னானே, இப்பதான் அவ படிப்பையும் முடிச்சா. அதனால கண்டிப்பா ஒரு 6 மாசம் டைம் வேணும். நீங்க பொண்ணை தரேன்னு சொல்லுங்க. 6 மாசம் என்ன, 1 வருஷம் கூட வெயிட் பண்றதுக்கு நாங்க ரெடி தான். ஆனா என் பையனுக்கு தான் உங்க பொண்ணுன்ற முடிவு மட்டும் தான் எனக்கு வேணும். கண்டிப்பா எங்க பேத்தி உங்க வீட்டு மருமக தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. வாங்கிக்கோங்க தட்டை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே என்னங்க தட்டு மாத்திட்டாங்க. எல்லாம் நல்லதுக்கு தான், நல்லதே நடக்கும்னு நம்புவோம். விடு. என் தம்பி தான், அவனுக்கு வைஷுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அந்த ஆள் இருக்கிற வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் பயமாக இருக்குது. விடுங்க அண்ணி, பார்த்துக்கலாம். வைஷு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறான்னு தான் இப்போ தெரியல. அவள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு புரியல. காலையிலேருந்து சந்தோஷமாக இருந்தா, இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு அங்கே பாருங்க அண்ணி, ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. அவ தெளிவானவ, சொன்னா புரிஞ்சுப்பா. இரு, எல்லாரும் கிளம்பட்டும், அவகிட்ட பேசலாம். வயசு நல்லா தெளிவான புள்ள தான், இருந்தாலும் பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே மனசுல. அப்புறம் எங்க மருமகளை ஒரு தடவை காமிச்சிங்கன்னா பார்த்துட்டு போவோம். இல்லை, திடீர்னு பேசுறதுனால அவள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரியல. ஆனால் நாங்கள் எடுத்த முடிவை அவள் ஏற்றுப்பான்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். தாத்தா தான் சொல்லிட்டாங்களே உங்களுக்கு பொண்ணு தரேன்னு. ஆனால் உடனே எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல. அவளை இப்போ கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினாலும் அவள் என்ன மனநிலைமையில் இருப்பான்னு தெரியாது. அதனால இன்னொரு நாள் கண்டிப்பாக வாங்க, கிருஷ்ணாவையும் கூப்பிட்டுட்டே வாங்க. அத்தை, அப்போ வந்து நீங்கள் பூ வைக்கலாம்.
கரெக்ட் தான்டா, நீ சொல்றது 100% கரெக்ட் தான். திடீர்னு இப்போ எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. அவ செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, லீவை என்ஜாய் பண்ணலான்னு இருந்திருப்பா. உங்க கல்யாணத்தெல்லாம் நினைச்சுதான் அவ யோசிச்சுட்டு இருந்திருப்பா. திடீர்னு அவளுக்கு கல்யாணம் முடிவு பண்ணோன்னே அவ மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது தெரியாதுதான். அதனால நீ சொல்ற மாதிரி இன்னொரு நாள் வரோம், கிருஷ்ணாவையும் கூப்பிட்டுட்டு. சரிப்பா, நீங்களாம் சம்மதம் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதனால இன்னொரு நாள் அவனை கூப்பிட்டுட்டே வரோம். அவனுக்குமே தெரியாது இன்னைக்கு இப்படிலாம் பேசுவோன்றது. அவனுக்குமே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். சரிம்மா, அப்ப நீங்க இன்னொரு நாள் வாங்க, அன்னைக்கு பாப்பா கிட்ட பேசலாம். இன்னைக்கு யாரும் பேச வேணாம். ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். என் மருமகளை பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு இருக்கணும், அப்படித்தானே? காத்துக்கிட்டு இருக்கோம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க போய் உங்க தங்கச்சிக்கு நல்ல விதமா தைரியம் சொல்லி என் வீட்டுக்கு போகணும், என் வீட்டுக்கு தான் மருமகளா போகணும் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. சரிங்களா? கண்டிப்பா எங்க தங்கச்சி கண்டிப்பா தைரியமா தான் உங்க வீட்டுக்கு வருவா. தைரியம் இல்லாமலாம் உங்க வீட்டு படிய கூட ஏற மாட்டா. சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம். அஸ்வின், கிளம்புறோம்டா, இன்னொரு நாள் வரோம். வந்து எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புங்க. இன்னொரு நாள் வரோமா? இன்னைக்கு நீங்களே எல்லாரும் குழப்பத்துல இருக்கீங்க. அதனால கண்டிப்பா என் பையனை கூப்பிட்டு வர்றோன்னு விருந்து சாப்பிட்டு போறோம். என்னம்மா இப்படி திடுதிப்புன்னு எல்லாம் நடந்துருச்சு? மா, திரும்பவும் சொல்கிறோம், நான் இருக்கேன், ஸ்ரீ இருக்காரு, அத்தை இருக்காங்க, எங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் பொண்ணு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பொண்ணை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் நான் எப்படி பார்த்துப்பணும், அப்படி கண்டிப்பாக பார்த்துப்பேன். 6 மாதம் டைம் சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்குள்ளே அவளும் பேசட்டும். அவளுக்கும் பிடிக்கணும்ல. திடீர்னு பேசுனதுனால அவளும் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம தான் உட்காந்துருக்கா. அக்ஷயாவுக்காவது முறை பையன் அருள் இருந்தான். அதனால சின்ன வயசுலேருந்து அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லி வளர்த்தோம். ஆனால் கல்யாண பேச்சுன்னு ஒரு விஷயத்த வைஷு விஷயத்தில் நாங்கள் எடுத்ததே கிடையாது. இது வரைக்கும் அவளை நாங்கள் சின்ன பிள்ளையாதமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட காலேஜ் லீவு விட்டுட்டாங்கம்மா. அண்ணன் கல்யாணமா அக்கா கல்யாணமா லீவில் வந்துருச்சு. இதை நான் என்ஜாய் பண்ண போகிறேம்மா, இதை முடிச்சுட்டு படிக்க போகிறேம்மா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. இது வரைக்கும் எங்கள் கண் பார்வையில் அவள் பெரிய பிள்ளையா தெரிஞ்சதே இல்லைம்மா. இப்போ நீங்கள் பொண்ணு கேட்டதுக்கப்புறம் தான் என் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்றதே எனக்கு தெரியுது. நாங்கள் யாரும் வளர்க்கல அவளை, அவனுங்க தான் வளர்த்தானுங்க 2 பேரும். அவங்க அக்கா காரி வளர்த்தா. அவளுக்கு ஒரு தலைவலி ஜுரம்னா கூட எங்கள்கிட்ட சொன்னதில்லம்மா, அவங்க கிட்ட தான் சொல்லுவா. ஏன் அவளுக்கு பீரியட்ஸ்னு ஒரு பிரச்சனை வந்தா கூட அவங்க அண்ணனுங்க கிட்ட தான் வயிற்று வலின்னு சொல்லுவா. அவனுங்க தான் பார்த்துப்பானுங்க. அம்மாவா நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஆனால் வளர்த்தது ஃபுல்லாக அவனுங்க தான். அவனுங்களே அவனுங்க தங்கச்சியை உங்கள் வீட்டுக்கு அனுப்புறேன்னு மனப்பூர்வமாக தான் சம்மதம் சொல்லியிருக்கானுங்க. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். அவனுங்க தப்பாக இந்த முடிவு எடுக்க மாட்டானுங்க. சரியாக இருந்தால் மட்டும்தான் யோசிச்சு எடுப்பானுங்க முடிவுன்னு எங்களுக்கு தெரியும். அதுவும் வயசு விஷயத்தில் எடுத்திருக்கானுங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முடிவு சரியாக தான் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதம்மா. சின்ன பொண்ணு. எனக்கு புரியுதுமா உங்கள் வருத்தம். கண்டிப்பாக நாங்கள் நல்லா பார்த்துப்போம். இன்னொரு நாள் நாங்கள் கண்டிப்பாக வரோம்மா. நீங்கள் எதுவும் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. இதுக்கப்புறம் அவள் எங்கள் வீட்டு பொண்ணு, நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம். எல்லாரும் சொன்ன மாதிரி 6 மாதம் டைம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வசந்த் அக்ஷயா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாமா. இப்போதைக்கு நீங்கள் பொண்ணு தரேன்னு சொன்னது எங்களுக்கு சந்தோஷம். உங்கள் பொண்ணை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி கண்டிப்பாக நாங்கள் பார்த்துப்போம். சரிம்மா, நான் கிளம்புறேன். அத்தை கூப்பிட்டாங்க, இன்னொரு நாள் வரமா. வைஷுமா, ஏதாவது பேசுடா. இப்படி உம்மன்னு இருக்காதடா. அம்மாவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. பேசுடா தங்கம். என்றும் சொல்வாயே அண்ணாலிலே இனி ஒரு கண்டிப்பா அண்ணனுங்க எடுத்த முடிவு தப்பா இருக்காதுடா. உங்க அண்ணனுங்க மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. அவ பேச மாட்டாக்கா, பேச மாட்டா. அவனுங்களே வந்து பேசட்டும் அவகிட்ட. கடவுள் கண்டிப்பாக சம்மந்தம் இல்லாமல் 2 பேரும் சேர்த்து வைக்க மாட்டாருடா. சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னா ஏதாவது காரணம் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ சின்ன பிள்ளைன்னு தான்டா நாங்களும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு அவங்க வந்து சொல்லி தான் தெரியுது. நாங்கள் யார் சொன்னாலும் உனக்கு புரியாதுன்னு எங்களுக்கு தெரியுதுடா. இருந்தாலும் நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். உங்கள் அண்ணனுங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. தம்பி, முடிவு எடுத்தது என்னவோ தாத்தா தான். ஆனா உங்க தங்கச்சிக்கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்துற தைரியம் எங்க யாருக்கும் இல்லடா தம்பி. அந்த ஆளை பத்தி விடுங்கடா. குடும்பம் நல்ல குடும்பம், பையன் நல்ல பையன். இங்க வந்துட்டு போறப்ப கூட நம்ம பாத்துருக்கோம்ல, அவ்வளவு கண்ணியமா வந்துட்டு போவான். எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுவான். உள்ளூர்ல அவனை விட நல்ல மாப்பிள்ளையா நம்ம பாத்துருவோமாடா. உள்ளூர்ல இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் கண்ணு முன்னாடி. அதனால அவன் சரியா தான் இருப்பான். நான் சரியா தான் முடிவெடுத்தேன்னு நம்புறேன். ஆனா வைஷுவை சமாதானப்படுத்த வேண்டியது உங்க பொறுப்பு தான்டா. தம்பி, காலேஜ் முடிஞ்சிருச்சு, லீவை என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாடா. திடீர்னு கல்யாணம்னு சொல்லிட்டோம். அவன் மனநிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலடா. இங்க யாருக்கும் அவகிட்ட பேசுற தைரியம் இல்லடா. நீங்க தான் பேசணும். அக்ஷயா, நீங்கள் போய் வைஷுக்கிட்ட பேசுங்க. வைஷுக்கிட்ட நீங்கள் அவங்க அண்ணனுங்கெல்லாம் பேசினா மட்டும்தான் அவளுக்கு என்னன்னு புரியும். ஆனால் எனக்கு இது என்னன்னு சொல்ல தெரியல. அவள் முடிவு என்னன்னு கேளுங்க. எல்லாரும் முடிவு எடுத்துட்டீங்க. அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கும் தெரியல அண்ணி. அவள் ஃபேஸை பார்த்தாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அண்ணா, உன் பேச்சும் வயசு கேட்கும்ல. நீனும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுண்ணா. ஆமாம் தம்பி, எல்லாரும் பேசி அந்த பிள்ளைக்கு புரிய வைங்க. திடீர்னு கல்யாணம்னு சொன்னோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம புள்ள வேற தவிச்சு போய் உட்காந்துருக்கு. படபடன்னு பேசுவா. இப்படி அமைதியாக உட்காந்துருக்காளே, பார்க்கவே கஷ்டமாக இருக்கு.